எல்லோருக்கும் வணக்கங்க. முதல்ல நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த பதிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அ நெய் மிளகாய் விதைகள் வந்துட்டு பகிர்வு. நெறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. லோக்கல்ல அதாவது சென்னை மக்களுக்கு நான் நெய் மிளகாய் செடிகள் குடுத்துருப்பேன். அப்ப வெளியூர் மக்களுக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. இப்ப அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, நெய் மிளகாய் விதைகள் வந்துட்டு பகிர போறேன். ஒரு 150 பேருக்கு உண்டான விதைகள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு செடியிலிருந்து காய்ச்ச நெய் மிளகாய் பழத்திலிருந்து எடுத்த விதைகள். இது என்னுடைய தோட்டத்துல ஒரு செடியில மட்டும் காய்ச்சுது. இத வந்துட்டு நான் பகிர போறேன். இது எப்படி வாங்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ் யூசுவல் நம்ம கூகுள் ஃபார்ம் குடுப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அத ஃபில் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த முறை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க உங்க யூடியூப் சேனல்ல இருந்து தான் அதாவது நீங்க வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, இந்த வீடியோவுக்கு கீழ அ கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெய் மிளகாய் விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நான் டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்துட்டு உங்களுடைய பேர் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது உங்க யூடியூப் சேனல் நேம் ஒண்ணு இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சுதாகர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு முன்னாடி ஏ மாதிரி போட்டிருக்கும். அத வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. அதாவது உங்க பேருக்கு கீழ அத வந்து மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நம்ம சப்ஸ்கிரைபரு நமக்கு நெறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ நெறைய பேர் பார்த்துருக்காங்க. விதைகள் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு வரும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்து நான் வந்து விதைகள் வந்து ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்காக, அதாவது குழந்தைங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக பண்ணது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து இருக்கிறது மக்களுக்கும் எல்லாருக்குமே குடுக்குறோம் தான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கலாம் இல்லைங்களா? அதுதான். இப்போ நீங்க பண்ண வேண்டியது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி முதல்ல அதாவது முடிஞ்ச வரை சீக்கிரமா வந்து அனுப்புங்க. முதல்ல வர 150 பேருக்கு. அதுல நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த முதல்ல வர 150 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்துட்டு நான் பிறகு அடுத்த வீடியோவுல யார் யார் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணவங்க யார் யாருன்றத நான் பதிவு போடுறேன். அத பார்த்துட்டு நீங்க வந்துட்டு நம்பர் குடுக்குறேன். அவங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் பே பண்ணி நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம். இது வந்துட்டு முழுக்க முழுக்க விதைகள் இலவசம் தான். ஆனா கொரியர் சார்ஜ் நீங்க தான் ஏத்துக்கணும். இதுக்கெல்லாம் உட்பட்டு என்னால முடியும் அப்படின்றவங்க மட்டும் பதிவு பண்ணுங்க. இல்ல முடியாதுன்னா பரவால்ல. பதிவு பண்ணாதீங்க. நீங்க பதிவு பண்ணலன்னா வேற ஒருத்தருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதனால தான் முதல்லயே சொல்லிடுறேன். கொரியர் சார்ஜ் நீங்க தான் ஏத்துக்கணும். விதைகள் மட்டும் தான் நான் வந்துட்டு பகிர்றேன். இப்ப இந்த விதைகள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுல நிறையவே விதைகள் நான் வச்சிருக்கேன். ஏன்னா முளைப்பு திறன் கம்மி அப்படின்றதுனால நிறையவே வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த விதைகள் எல்லாமே முளைக்கும். ஏன்னா இப்ப தான் எடுத்தேன் நானு. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த நெய் மிளகாயோடைய சதைப்பற்று அப்படியே இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வெயில்ல கூட நான் காய வைக்கல. அதாவது கொஞ்சம் நிழல்ல உலர்த்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஈஸியா வந்து முளைப்பு திறன் இருக்கும். இத வந்துட்டு நீங்க முளைக்க வச்சு, அத வந்துட்டு விளைய வச்சதுக்கப்புறம் பல பேருக்கு வந்து பரவலாக்கம் பண்ணணும். அதுதான் என்னுடைய நோக்கமும், என்னுடைய வந்து ஆசையும். அதனால நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நாட்டு விதைகள அனைவருக்குமே நம்ம வந்து பரவலாக்கம் பண்ணணும். அடுத்தது இது வந்து நெய் மிளகாய் வந்து இந்த விதைகள நீங்க இப்பவே போட்டுருங்க. போட்டு அது செடிகள் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு அப்படின்னாக்கா, நீங்க கொஞ்சம் ஷேட்ல வச்சீங்கன்னாக்கா பாதுகாக்கலாம். அப்படி இல்ல என்னால பராமரிக்க முடியாது அப்படின்னாக்கா, இத எடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளார அப்படியே வச்சுடுங்க. அடுத்த ஆடிப்பட்டம் வருது பார்த்தீங்களா? அப்ப எடுத்து போட்டுறலாம். இல்ல இப்ப என்னால முடியும் அப்படின்னாக்கா, நீங்க இப்ப போட்டா கூட உங்களுக்கு முளைக்கும். முளைக்கும்போது மழை தண்ணீர்ல ஊற வச்சு போட்டீங்கன்னாக்கா, சீக்கிரமா வந்து முளைக்கும். அவ்வளோதான். அ இந்த நெய் மிளகாய் விதைகள் வாங்குற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.